அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலேயே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களே என்றும், காரியங்களிலேயே மிக மிக கெட்டது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிடாமல் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது. அந்த ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள். அந்த ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் சேர்க்கும் என்று தாங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த இனிய வேளையில் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக இந்த ஹதீஸை நினைவுறுத்தி, பிறருக்கு பயனுள்ள மனிதர்கள் என்ற ஒரு தலைப்பு இந்த பிரச்சாரத்தில் எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாற்று மத தொப்புள் கொடி சகோதர சகோதரிகளே, சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு எண்ணத்தின்படிதான் செயல்படுகிறான் என்பதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் முதலாவது செய்தி, இன்னல் அஹ்மாலு பின்னிய்யா, எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எண்ணத்தை கூடிய ஒரு செயல்களினால் பிறர் பலனடைந்தால், பிறருக்கு அது உதவியாக இருந்தால், அவருடைய வாழ்க்கைக்கு அது தேவையானதாக இருந்தால், அந்த செயல்தான் மிக சிறந்த செயல் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இறைவனிடத்திலும் மிகச் சிறந்த ஒரு செயல் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானவர்கள் யார் தெரியுமா? அன்ஃபஹும் லின்னாஸ், மனிதர்களிலே இறைவனுக்கு மிக பிடித்தமானவர்கள் யார் மனிதர்களுக்கு நன்மையை செய்கிறார்களோ, மனிதர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கிறார்களோ, அவர்கள் தான் இறைவனிடத்தில் மிகச் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி சிறந்த பண்பை கொண்டவர்கள் தான் முற்காலத்தில் வாழ்ந்த இறை தூதர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய முகமது நபியுடைய தோழர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இறை தூதர்கள் எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு பயனுள்ளவங்களாக இருந்தாங்கன்னு பார்க்கும் பொழுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லி ஒரு இறை தூதர், அவர் எப்படிப்பட்ட ஒரு பணியை செய்கிறார் நீங்க பார்த்தீங்கன்னா, திருக்குறான்ல 12வது சூரா 55வது வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, அவர் அரசு கஜானாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அந்த அரசர்கிட்ட கேட்கிறாரு. கால் அஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்ல், இந்த பூமியில் உள்ள கருவூலத்திற்கு அதிகாரியாக என்னை நீங்கள் ஆக்குங்கள். நான் என்ன செய்வேன் தெரியுமா? இன்னி ஹஃபீதுன் அலீம், அதை பாதுகாப்பவனாக நான் இருப்பேன், அந்த மக்களுக்கு உதவிகரமாக நான் இருப்பேன். இந்த கருவூலத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும், அந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் இதை வழங்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று அந்த அரசரிடம் கேட்டு அந்த அதிகார பொறுப்பை வாங்குகிறார். மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல பணியை செய்தவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஒரு காலத்தில் இந்த யூசுப் நபிக்கு யாரெல்லாம் தீங்கு செய்தார்களோ, அவருடைய சகோதரர்கள் கூட ஒரு கட்டத்தில் உணவு தேவைக்காக யூசுப் நபியை அணுகி உதவி கேட்குறாங்க. அப்போ கூட யூசுப் நபி என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய சகோதரர்கள் நமக்கு தீங்கு செய்திருந்தாலும், அநியாயம் செய்திருந்தாலும், ஏமாற்றி இருந்தாலும் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நீங்க உங்களை சைத்தான் வழிதவர செய்து விட்டான், எனவே உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி யூசுப் நபி என்ன செய்றாங்க? அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை வழங்கினார்கள் என்பதை யூசுப் நபியுடைய வரலாற்றில் முத்தாய்ப்பான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த மூசா நபி என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய ஊர்ல இருந்து மத்தியன்னு சொல்லக்கூடிய பக்கத்து ஊருக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. அங்க போகும் பொழுது ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஒரு துவா செய்றாங்க. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், இறைவா நான் உன்னிடத்தில் தேவையுடையவனாக இருக்கிறேன், நீ இறக்கி அருளக்கூடிய நல்லவற்றின்பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்ற ஒரு துவா செய்றாங்க. அந்த துவா செய்து முடித்த உடனே ஒரு நீர்நிலைக்கு செல்றாங்க. அந்த நீர்நிலையில எல்லா மக்களும் தண்ணி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இரண்டு பெண்கள் என்ன செய்றாங்க?
அந்த ஆண்கள் அங்கே தண்ணீர் பிடித்து போய்விட்டு ரெண்டாவது நம்ம போனான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெண்களுக்கு வந்து, அந்த பலவீனமான பெண்களுக்கு மூசா நபி வந்து எந்த ஒரு உபகாரத்தை எதிர்பார்க்கல. அந்த 2 பெண்களுக்கு வந்து தண்ணீரை பிடித்து அவர் கொடுத்து விடுகிறார். இப்படிப்பட்ட நற்பண்பு உள்ளவர்களாக நபிமார்கள் இருந்தார்கள். அதற்கு அல்லாஹ் தாலா கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அந்த பெண்கள் போய் வீட்டில் போய் சொல்றாங்க, அவங்க தந்தையிட்ட சொல்றாங்க, இன்ன ஹைர மினஸ் கஹ்ஜர்தலி கவியுல் அமீன். நாங்கள் வந்து ஒரு நபரை சந்தித்தோம், அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் மிக பலமுள்ளவராக இருந்தார், கவியுல் அமீன், நல்ல ஒரு திறமைசாலியாக இருந்தார், நல்ல மனிதராக இருந்தார், உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு அவர் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த நபரை வந்து நீங்கள் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க தந்தை சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்கள் வந்து மூசா நபிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, அதுக்கு கூலி கொடுக்கறதுக்காக என்னுடைய தந்தை உங்களை அழைக்கிறான்னு சொன்னபோது மூசா நபி போகிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குதுன்னு கேட்டால், இவர் எப்படி அந்த மர நிழலில் அடியில் உட்கார்ந்து ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர், இறைவா நீ இறக்கி அருளக்கூடிய நல்லவற்றின்பால் நான் தேவையுடையவனாக இருக்கேன் என்று சொன்னாரே, அந்த துவாவுக்கு அல்லாஹ் தாலா பதிலளிக்கும் முகமாக அந்த 2 பெண்களில் ஒருத்தே வந்து அல்லாஹ் தாலா வந்து மனம் முடித்து வைக்கிறான். என்னுடைய பெண்களுக்கு நீ உதவி செய்தாயே மூசாவே, அதற்காக என்னுடைய 2 பெண்களில் ஒரு பெண்ணை நீ மனம் முடித்துக் கொள் என்று சொல்லி அவருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் தாலா ஏற்படுத்துகிறான். அவர் தன்னுடைய மனைவியோடு என்ன செய்கிறாரு, அங்கிருந்து பயணப்பட்டு தூர் சினாய் மலைக்கடியில் போகிறாங்க. அப்போ தான் இறைவன் வந்து அவருக்கு வகிச்சை அறிவிக்கிறான். அப்படியே அவருடைய வரலாறு போகுது. அப்போ இறை தூதர்களாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், சாலிஹீன்களாக இருக்கட்டும், பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக அவருக்கும் உதவி செய்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவியும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இதெல்லாம் நாமும் இவர்களைப் போல நல்ல செயல்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு நல்ல செய்திகளாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களுக்கு வந்து முதல் முறையில் வந்து ஒரு வகைச்செய்தி இறங்குது. அந்த இறைச்செய்தி இறங்கும் பொழுது பயந்து போய் தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. வந்து அந்த சம்பவத்தை சொன்ன உடனே பயந்து அந்த நிலையை பார்த்த உடனே அந்த மனைவி ஆறுதல் எப்படி சொல்றாங்க பாருங்க. காலத்து ஹதீஜா கல்லா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா யூசி கல்லாஹு அபதா, ஒரு காலம் அல்லாஹ் தாலா உங்களை கைவிடவே மாட்டான். வா தஹ்மினுல் கல்ல, நீங்கள் சிரமப்படுபவருக்கு நீங்கள் அவருடைய சிரமத்தை நீங்கள் நீக்குகிறீர்கள். வா தக்சிமுல் மௌதூம், இல்லாதோருக்கு நீங்கள் உதவுகிறீர்கள். வா துக்ரில் லைஃப, விருந்தினரை வந்து நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள், விருந்தினருக்கு வந்து நீங்கள் உணவு கொடுக்கிறீர்கள். அதனால் அல்லாஹ் தாலா வந்து இவ்வளவு நற்குணம் வாய்ந்த உங்களை வந்து ஒரு காலம் வந்து இழிவடை செய்ய மாட்டான். எனவே நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி தன்னுடைய கணவருக்கு வந்து கதீஜா நாயகம் அவர்கள், நீங்கள் ஏழைக்கு உதவுறீங்க, சிரமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சிரமத்தை நீக்கிறீங்க, விருந்தாளியாக வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து மனமும் வந்து விருந்து உபச்சாரம் செய்கிறீங்க, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்கிறீங்களே, அல்லாஹ் தாலா உங்களுக்கு வந்து அருள் தான் செய்வான், உங்களை இழிவடைய செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவருக்கு அவர் பிறருக்கு செய்த நல்லுபகாரத்தை சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கெல்லாம் அதில் படிப்பின இருக்குன்னு பாருங்க. அப்படி நபிகளார் வார்த்தை எடுத்த அந்த உத்தம தோழர்களை பற்றி பார்க்கும் பொழுது சாது பின் அபி வக்காஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் புகாரியில் 2528 வயசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அம்ரு பின் சதீத் அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். சஹது பின் அபி வக்காஸ் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா, என்னுடைய வீட்டை வந்து நான் விற்க போகிறேன், எனக்கு ஒரு இடம் இருக்குது, அதை விற்க போகிறேன், அதனால் சகதே நீங்கள் இதை வாங்கிக்க, 4000 திர்கம் கொடுத்து வெள்ளி காசுகள் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொன்னபோது சகதில் அது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து 5000 வெள்ளி காசுகளை நான் கொடுக்கிறேன், அந்த இடத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி புக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அந்த சகது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறாரு, அவருக்கு நம்ம வந்து உதவி செய்வோம், அவருக்கு பிரயோஜனம் அளிப்போம், அவருக்கு நல்ல விஷயங்கள் அது பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சகது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்த கொடுத்தாங்கன்றது நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு ஒரு உதவி செய்வோம், அதன் மூலமாக அவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நன்மை செய்வோம், இதன் மூலமாக அந்த நட்பு பலப்படட்டும், இப்படிங்கிற பண்புள்ளவர்களாக தான் சஹாபாக்கள் இருந்தாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா எம்னஹு ஜாருன் ஜாரஹு ஐ எஹ்ரிஸ சஹபஹு ஹஸபஹு ஃபி ஜிதாரிஹி, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் உங்களிடத்தில் உதவி கேட்டால் நீங்கள் உதவி செய்யுங்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு மரத்துண்டை வந்து பக்கத்து வீட்டில் உள்ள அந்த செவுத்தில் வந்து பதிகிறதுக்கு ஒருத்தர் அனுமதி கேட்குறாரு. இன்றைக்கி நம்ம மதில் கட்ட போகிறோம், ஒரு வீடு கட்ட போகிறோம்,
பக்கத்தில் உள்ள வீட்டு மதிலோடு சேர்த்து கட்டணும், இணைச்சு கட்டணும். ஏன்னா கூரையடி கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் கூட சில பேர் வந்து வீம்பா பேசக்கூடிய சூழ்நிலை மக்கள் இருப்பார்கள். என்னுடைய இடத்துல நீ கட்டக்கூடாது, அரை அடி ஒரு அடி கூட நான் விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய நம்மை போன்ற மக்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. உங்களுடைய மரத்துண்டுகளை வந்து எங்களுடைய சுவற்றில் பதிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிற மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு மனதை அமைதிப்படுத்துங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து நன்மையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்படிப்பட்ட அந்த சிறப்புகளை பின்பற்றியவர்கள் தான் நபி தோழர்கள் என்று சொல்லக்கூடிய கண்ணியமான அந்த மக்கள். அப்போ இவர்களை போல நமக்கும் நம்முடைய உள்ளத்தில் வந்து இது மாதிரி ஒரு எண்ணங்களை வைத்து வாழ்ந்தோம்னு சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்களாகவும் மக்கள் மத்தியில் வந்து இவரை மாதிரி வாழணும், நம்ம இறந்துட்டா கூட இவரை போல நற்குணம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், இவரை போல இவர் தான் எங்களுக்கு உதவி செய்தார், இவர் உதவி செய்ததன் மூலமாகத்தான் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய குடும்பம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இவர் உதவி செய்ததன் மூலமாகத்தான் என்னுடைய மகன் பட்டப்படிப்பை படிக்க முடிந்தது, அவன் மேற்படிப்பை தொடர முடிந்தது, அதன் மூலமாக என் மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தது, அல்லாஹ்வுடைய உதவியினால் இவருடைய இந்த சிபாரிசினால் தான் எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் கிடைத்தது அப்படிங்கிற பெயருக்கு சொந்தமானவர்களாக நாமெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நபிமார்களைப் போல, நபித்தோழர்களைப் போல, சாலிஹீன்களைப் போல, இவர்களைப் போல நல்ல பண்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இன்னும் ஏராளமான செய்திகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தியை வந்து நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது மதீனாவில் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் இரவு நேரத்தில் வந்து ஒரு பயங்கரமான திடுதிடுப்பு ஏற்படுது. மக்கள் வந்து பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. என்ன இது ஒரு சப்தம் கேட்குது, யாராவது அண்டை தேசத்தில் உள்ள மக்கள் யாராவது வந்து நம்ம இடத்துல வந்து சண்டை போட வருகிறார்களோ, நமக்கு தொல்லை தர வருகிறார்கள் என்று நினைத்து அந்த மக்கள்லாம் பீதிக்குள்ளாகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழருடைய சேனை பூட்டப்படாத அந்த குதிரையில ஏறி என்ன செய்கிறாங்க, விரைவாக பறந்து சென்று அந்த குதிரையை வேக வேகமாக ஓட்டி போய் மதீனாவில் உள்ள சில இடங்களில் சுற்றி பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, லம் துராவு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் அச்சமடையாதீர்கள், இங்கே வந்து எந்த ஒரு தீங்கு உங்களுக்கு ஏற்படாது, எந்த ஒரு பயம் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த மக்களுக்கு வந்து நடு ராத்திரியில் வந்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பளித்து ஆசுவாசப்படுத்துகிறார் என்று சொன்னால் சமுதாய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், மற்ற பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, பொதுமக்களுடைய உள்ளத்தை கவரக்கூடியவர்களாக, அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு அருமையான செய்தியாக இந்த நபிகளாருடைய செய்தி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உள்ள சில அரசியல் கட்சியை சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அவர் வந்து தன்னுடைய வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறார், பின்னாடி அவருடைய ரசிகர்கள் வருகிறார்கள், அவருடைய ஆதரவாளர்கள் வருகிறார்கள், அவர் மீது அன்பு வைத்த மக்கள் வருகிறார், தவறு கிடையாது. ஆனால் வரக்கூடிய வந்து அவனுடைய வண்டியில் அடிபட்டு அவனுடைய சக்கரத்தில் சிக்கி விபத்துக்குள்ளாகிறான், அது கூட தெரியாமல் வந்து அவன் வாகனத்தை விரைவாக இயக்கி கொண்டு போகிறான் என்றால் இன்னைக்கு உள்ள இந்த மக்களுக்கு எவ்வளவு மிக முக்கியமான ஒரு படிப்பினையை நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையிலிருந்து இவங்க படிக்கணும். அவரை போல ஏழை மக்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பயனுள்ள மக்களாக, பயனுள்ள மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகத்துடைய அந்த வரலாறு வந்து மிக முத்தாய்ப்பான ஒரு வரலாறாக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க, அமல்கள்லேயே மிக மிக மிகப்பெரிய அமல் எது தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் வந்து வியப்பாக இருக்கக்கூடிய அமல் எது தெரியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதா இமாத்து தபிக்கி, பாதையில் கிடைக்கக்கூடிய தீங்கு தரக்கூடிய ஒரே ஒரு பொருளை ஒருத்தர் அகற்றுறாரு. ஒரு முள் கிடைக்குது, அல்லது கற்கள் கிடைக்கிறது, அல்லது மோசமான நஜீஸான ஒரு பொருள் கிடைக்கிறது என்று சொன்னால், மக்களுக்கு அது தீங்கு தருகிறது என்று சொன்னால் அதை எடுத்து யாராவது ஓரத்தில் அகற்றி போகிறார்களே, இந்த செயல் வந்து இறைவனுக்கு பிடித்த செயலாக இருக்கிறது. இதன் மூலமாக அல்லாஹ் தாலா வந்து அந்த மனிதனுக்கு சுவனத்தை தந்தான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு சிறிய செயல் கூட, அந்த நற்செயல் கூட உங்களை சுவனத்தில் சேர்க்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். மறுமையில் வந்து இறைவன் சொல்லுவான், கோடானு கோடி மக்கள் மத்தி முன்னாடி நம்ம எல்லாம் நிற்கும் பொழுது, இக்கிற கிதாபக, உன்னுடைய புத்தகத்தை நீயே வாசி, கஃபாபி நஃப்சிக்க யௌம அலைக்க ஹசீபா,
உன்னுடைய செயல்களை நீயே பாரு, நீயே உனக்கு கணக்கு போட்டுக்க, நீயே வெற்றியாளனா தோல்வியாளனா என்று நீயே உனக்கே தீர்ப்பளித்துக் கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த நாள்ல நம்முடைய அந்த பதிவேட்டில் அந்த புத்தகத்துல நம்முடைய நற்செயல்கள் அதிகமாக இருந்தால் அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? வலது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்டு சுவனத்தில் நுழைய வைக்கப்படுவீர்கள். அப்படி எளிமையான செயல்கள் மூலமாக நீங்கள் சுவனத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் சாலையில் இருக்கக்கூடிய அந்த அற்பமான பொருட்களை, தீங்கு தரக்கூடிய பொருட்களை நீங்கள் அகற்றுங்கள் என்று இந்த மார்க்கம் பதிவு செய்கிறது. அப்ப இது மாதிரி செயல்களை செய்யும் போது எல்லா மனிதர்களும் உங்களுக்கு பிடித்தமான மக்களாக அதாவது உங்களை பிடித்தமானவர்களாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதருடைய உள்ளத்தில் ஆக்குவான். முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? ஒரு நாய் தாகத்தோடு என்ன செய்கிறது? தன்னுடைய நாக்கை தொங்க விட்டு நிற்கிறது. அந்த நாயுடைய தாகத்தை பார்த்துவிட்டு அந்த அடியான் கிணற்றுக்கு உள்ளே இறங்குகிறான். கிணற்றுக்குள்ளே இறங்கி என்ன செய்கிறான்? தன்னுடைய காலுறையில தண்ணீரை நிரப்பி மேலே ஏறி அந்த நாயுடைய தாகத்தை போக்குகிறான். இந்த நற்செயலை பார்த்துவிட்டு அல்லாஹ் தஆலா அவனுக்கு சுவனத்தை கொடுத்தான், சுவனத்தில் அவன் நுழைய கண்டேன் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் ஒரு சின்னஞ்சிறிய நற்செயல் கூட நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன செயல்களை செய்வதன் மூலமாக பிறருடைய மனதில் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள். அவருடைய துஆ உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமான எது தெரியுமா? ஏழைகளுக்கு நீங்கள் உணவளியுங்கள், அவர்களுக்கு பசித்தோர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. இறைவன் அதை அதிகமாக சொல்லும் பொழுது உணவளியுங்கள் கூட சொல்லலை, பிறரை உணவளிக்கு நீங்கள் தூண்டுங்கள். பிறருக்கு தூண்டுறது மூலமாக, பரிந்துரை செய்கிறது மூலமாக நீங்கள் நன்மை அளிக்கப்படுவீர்கள். இஷ்ஃபகு, நீங்கள் பரிந்துரையுங்கள். துர்ஜகு, அதன் மூலமாக நீங்கள் கூலி வழங்கப்படுவீர்கள். நீங்கள் ஒரு மனிதருக்கு உதவி அளிக்கிறதுக்கு உங்களுக்கு பணங்காசு இல்லை, சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் இல்லைன்னு சொன்னால் யாராவது செல்வந்தர்களிடத்தில், பணம் உள்ளவர்களிடத்தில், கடைக்காரர்களிடத்தில் இவருக்கு ஒரு நேரம் உணவு கொடுங்க, அவருக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை கொடுங்கள் என்று பரிந்துரை செய்தால் கூட அந்த பரிந்துரைக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. நல்ல பரிந்துரை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு கூலி கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதைத்தான் இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வமன் அஹியாஹா, யார் ஒரு மனிதரை வாழ வைத்தாரோ ஃபகா அன்னமா அஹியன்னாஸ ஜமீஆ, அவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவரை போன்றவர் ஆவார் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், ஒரு ரத்தம் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு குருதி கொடை வழங்கக்கூடிய பணியாக இருக்கட்டும், இது மாதிரி நல்ல பணிகளை நீங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்த கூலி உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப எப்படிப்பட்ட நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் மக்களுக்கு இறைவன் சொல்லி காட்டுறது நீங்க பாருங்க. மறுமை நாளில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஆதமுடைய மகனே, உன்னுடைய வீட்டை தேடி ஒருவன் பசிக்குது என்று சொல்லி வந்தானே, ஒருவன் உணவு கேட்டு வந்தானே, ஒருவன் ஆடை கேட்டு வந்தானே, ஒருவன் நோயாளியாக இருந்தானே, அவனை ஏன் நீ நலம் விசாரிக்கவில்லை? ஏன் அவனுக்கு நீ உணவு கொடுக்கவில்லை? ஏன் தண்ணீர் கேட்டு வந்தவனுக்கு அவனுடைய தாகத்தை போக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு மறுமையில சொல்றான், நான் உன்னிடம் தண்ணீர் கேட்டு வந்தேனே, பசியோடு வந்தேனே, நோயாளியாக நான் இருந்தேனே, என்னை ஏன் நீ நலம் விசாரிக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா கேட்கும் பொழுது அவன் கேட்பானா, இறைவா, நீ நோயாளியாக இருந்தாயா? நீ உணவு கேட்டு வந்தாயா? நீ பசியோடு இருந்தாயா? நீ தாகத்தோடு இருந்தாயா என்று கேட்கும் பொழுது, உன் வீட்டை தேடி ஒரு நோயாளி வந்தானா இல்லையா? உன்னுடைய வீட்டை தேடி ஒரு ஏழை உணவு கேட்டு வந்தானா இல்லையா? ஒருவன் ஆடை இல்லாமல் வந்தானா இல்லையா? அவனுக்கு நீ உதவி செய்திருந்தால் அவன் மூலமாக என்னுடைய அன்பை நீ பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் தஆலா மறுமையில் நம்மில் ஒவ்வொருவரையும் விசாரிப்பான் என்பதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப பிறருக்கு பயனளிக்கக்கூடிய அந்த பணிகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் இறைவனிடத்தில் நாம் மறுமையில் பரிசை பெறுவோம் என்பதை இந்த நபிமொழிகள் விளக்கி காட்டுகிறது. அதே போல் அல்லாஹ் தஆலா மென்மேலும் இந்த இரக்கம் காட்டக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லுகிறான். பிறருக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ்வின் இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, கருணை காட்டவில்லையோ, அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, ஏழை மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ கணவரை இழந்த விதவைகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் உதவி செய்தால், யார் விதவைக்காகவும் ஏழைகளுக்காகவும் பாடுபடுகிறார்களோ
அவர்கள் இரவில் நின்று வணங்கிய நன்மை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். பகலில் நோன்பு நோற்ற நன்மை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்த நன்மையை இறைவன் பதிவு செய்கிறான் என்று யாரெல்லாம் ஏழைகளுக்காகவும் பாதிக்கப்பட்ட விதவை பெண்களுக்காகவும் உதவி செய்கிறார்களோ, வாழ்வாதாரம் கொடுக்கிறார்களோ, பொருளாதார நிதியை கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கு பகலில் நோன்பு நோற்ற நன்மையையும் இரவில் நின்று தொழுது வழங்கிய நன்மையையும் இன்னும் ஜிஹாதில் பங்கு கொண்டால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் பிறர் நலம் நீங்கள் நாடுங்கள், அத்தீனு வன் நசீஹா, மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடக்கூடியதில் தான் இருக்கிறது என்று இந்த மார்க்கத்துடைய பேஸ் மட்டமே அடுத்தவர்களுக்கு உதவி செய், நீ உதவி செய்யப்படுவாய். பிற மனிதர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீ உதவு, அல்லாஹ் தஆலா உனக்கு முகம் பார்ப்பான். பிறருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நீ போக்கினால் உனக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அல்லாஹ் தஆலா உனக்கு உதவி செய்வான் என்பதை இந்த இறைவனுடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஒரு தடவை நபிகள் இடத்துல விவசாயிகள் வர்றாங்க. விவசாயிகள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பயிரிட்டு விட்டோம், இந்த பயிருக்குள்ள விலையை நீங்க நிர்ணயம் செய்து கொடுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு இந்த பயிர்களை உருவாக்கி நீங்கள் தான் விவசாயம் செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். எனவே இதனுடைய விலையை மதிப்பிடுவதற்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள். எனவே நீங்களே மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அந்த விவசாயிகளுக்கு கூட இறை தூதர் ஜனாதிபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பளித்து அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். விவசாயம் செய்து நஷ்டமடைந்து கடன் வாங்கி அதன் மூலமாக தற்கொலை செய்த விவசாயிகளை நம்முடைய இந்திய தேசத்தில் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகத்தை போல ஒரு நல்ல ஜனாதிபதியை, நல்ல அரசியல்வாதியை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறதா? ஏழைகளை, விவசாயிகளை கொல்லக்கூடிய, கொலை செய்ய தூண்டக்கூடிய இன்றைக்கு மக்களை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருக்கிறார்கள். முலர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் வர்றாங்க. அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கிழிந்த ஆடைகளோட பசித்த வயிறோடு நிற்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்த உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாங்கு சொல்ல விட்டு, பாங்கு முடிந்தவுடன் தொழுகை நிறைவேற்றப்பட்ட உடனே நபிகளார் அந்த சகாபாக்களை பார்த்து பிரச்சாரம் செய்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்னூர் நஃப்சும் லி கத்தமத் லிகதின், நீங்கள் மறுமைக்காக எதை நீங்கள் முற்படுத்தியுள்ளீர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய மறுமை வெற்றிக்காக எந்த நன்மைகளை நீங்கள் செய்தீர்கள், நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று சொன்ன உடனேவோ அந்த சகாபாக்கள் அனைவருமே வீட்டிற்கு போய் அவருடைய வீடுகளில் உள்ள பேரித்தம்பலங்களை கொண்டு வருகிறார்கள், ஆடைகளை கொண்டு வருகிறார்கள், பொருளாதாரத்தை கொண்டு வருகிறார்கள். அது ஒரு மலை போல குவிகிறது. அதை எடுத்து அந்த ஏழை முலர் கூட்டத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனித நேயத்தை, மனிதாபிமானத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு விதைத்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது, வாழ்ந்தால் நபிகள் நாயகத்தை போல வாழ வேண்டும், அவருடைய தோழர்களைப் போல வாழ வேண்டும், முன் வாழ்ந்த அந்த நபிமார்களுடைய அந்த நற்குணத்தை நாமும் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த கருத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் அல்லாஹ்வுடைய அன்பிற்குரிய அந்த அடியார்கள். எனவே அவர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதும் பிறருக்கு உதவி அளிக்கக்கூடியவர்களாக, பிறருக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாக, அடுத்தவருடைய துன்பத்தில் நாம் கை கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு ஆசுவாசம் அளிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.